அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. தினமும் 5 வக்து தொழுகை மூலமா ஒவ்வொரு நாளும் 17 முறை ஃபாத்திஹாவை ஓதுறவங்க தான் நாம எல்லாருமே. இது போக தினமும் 41 முறை ஃபாத்திஹாவை ஓதுறது மூலமா நமக்கு எக்கச்சக்க நன்மைகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். தினமும் திருக்குரான் ஓதுறதுனால அல்லாஹு தஆலா அதோட கூலிய நாளைக்கு மறுமையில கொடுப்பான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல இம்மையிலையும் நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தீர்வா சில ஆயத்துகள் அல்லது சில சூறாக்கள் இருக்கு. தினமும் 41 முறை சூரா ஃபாத்திஹாவை ஓதுறதுனால அல்லாஹு தஆலா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோய்களையுமே குணப்படுத்திடுவான். அதே மாதிரி நம்ம கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில பரக்கத் அதிகரிக்கவும் 41 முறை சூரா ஃபாத்திஹாவை தினமும் ஓதி வரணும். இந்த மாதிரி சூரா ஃபாத்திஹாவை ஓதுறதுனால அல்லாஹு தஆலா அந்த அடியாருக்கு சமுதாயத்துல நல்ல பேரையும் அந்தஸ்தையும் கொடுப்பான். இந்த நன்மைகள் எல்லாமே நமக்கு உடனே கிடைக்கணும்னா ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடி இருக்கிற 2 ரக்காத் சுன்னத் தொழுகைய தொழுததற்கு அப்புறமா அதே இடத்துல உட்கார்ந்து 41 முறை சூரா ஃபாத்திஹாவை ஓதணும். அத ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா நாம எப்பவும் தொழுகிற மாதிரி ஃபஜர் தொழுகைய தொழுதுக்கலாம். இந்த மாதிரி ஓதும் போது அல்லாஹு தஆலா இம்மையிலையும் மறுமையிலையும் அதோட நன்மைகளை தருவான். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பரக்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.